பஞ்சாயத்தை கூட்டி வச்சுட்டு எல்லாரும் பேசாம இருந்தா எப்படி? எதையாவது பேசுங்க தலைவரே. என்னைக்கா பேசினார் தலைவர்? வெள்ளையும் சொல்லியமா வருவாரு, பேசாம போயிருவாரு. இன்னைக்கு மட்டும் என்னத பேச போறாரு? என்னைய பேச்சு பேசுறீங்க? தலைவர் எதுவும் செய்யாமையா இருக்காரு? நல்லது கெட்டதுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு. எல்லாம் செய்யறாருன்னு சொல்றீங்க சரி, 10 வருஷமா கோயில்ல வைக்க வேண்டிய சிலை செஞ்சு முடிக்காம பாதியிலே நிக்குதே, அதை யார் செய்யறது? இந்த ஊருக்கு வந்தவங்க செய்ய முடியாம போயிட்டாங்கயா. இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி? கோயில்ல சிலையை வைக்காதனால இந்த ஊர்ல பிறக்கிற குழந்தைங்களா ஊனமா பிறக்குது. ஒண்ணு தாய் சாவரா இல்ல குழந்தை சாவுது. இதனாலதான் நம்ம ஊர் கர்ப்பிணி பொண்ணுங்க வெளியூர் ஹாஸ்பிட்டல்ல போய் புள்ள பத்திட்டு வர்றாங்க. அதுக்கு இப்ப என்னதான் செய்யணும்? ஒண்ணு தர்மலிங்கம் ஐயா செய்யணும், இல்லன்னா செய்யறவங்களுக்கு வெளியிட சொல்லுங்க. நான் இந்த ஊரையும் ஊர் மக்களையும் என் உயிரை விட பெருசா நினைக்கிறவன். நான் பதவி விலகிறதுனால இந்த ஊருக்கு நல்லது நடக்கும்னா நான் இப்பவே பதவி விட்டுடுறேன். ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கய்யா. யோ, நாக்குல நரம்பு இல்லாத மாதிரி பேசாதீங்க. பேசுறேன்டா. என்னைய பேச்சு பேசுறேன். பேசாம இருங்க. வீரியத்தை விட காரியம்தான் பெருசு. அப்புறம் என்ன, ஐயாவே பெருந்தன்மையோட பதவி விட்டு தர முன் வந்துட்டாரு. அடுத்தது யாருன்னு முடிவு பண்ணுங்க. பங்காளி, நீங்க பண்ணத்தான் உங்களுக்கும் பெருமை, உங்க மச்சானுக்கும் பெருமை. நல்லது நடக்கும். ஏன் யோசிக்கிறீங்க? செய்யுங்க பங்காளி. என் மச்சானுக்கு பெருமை கிடைக்கும்னா நான் இதை இப்பயே எடுத்துக்கிறேன். ஐயா, இதை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஹலோ, ஆளை பாரு. ஹாய் 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 கேர்ள்ஸ், என்ன கூட்டமா நிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? என் செல்போனை காணோம். வீட்ல போன் பண்ணும்போது நான் அட்டெண்ட் பண்ணலனா என்ன தப்பா நினைப்பாங்க. சரிம்மா சரிம்மா, அழாத. ஒரு செல்போன் தொலைஞ்சதுக்கா இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? கேர்ள்ஸ், இந்த மாதிரி ஏதாவது வேலை கிடைக்குமா தான் என்ன மாதிரி பசங்க சுத்திக்கிட்டு இருக்கோம். உன் நம்பரை சொல்லு, கண்டுபிடிச்சு தரேன். 98414 98414 67195. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கண்டுபிடிச்சு தரேன். ஹலோ, என்ன பண்றீங்க? கால் பண்ணா ஃபோன் ரிங் ஆகும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உனக்கு அறிவு இருக்கா? தெரியல. ஏன்? போன் ரிங் ஆகாது, சைலண்ட்ல இருக்கு. சைலண்ட்ல இருக்கா? அதேமா முதல்ல சொல்லல. சரி, போன் வைப்ரேட்லயாவது இருக்கும்ல? அதுவும் ஆகாது. வைப்ரேட்டும் ஆகாதா? அப்ப உள்ள போய் தேடுவோம். கண்டுபிடிச்சிட்டு தான் வருவேன். பாப்போம். பாரு, கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன், செல்போன் எங்கன்னு கண்டுபிடிப்பேன். அவசரப்பட்டு பிள்ளைகிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேடா. இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். என்ன மாதிரி காமெடியானால கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு ஹீரோ வந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஹீரோவா? ஆமா. அதுவும் இந்த கிராமத்துலயா? ஏன் சிட்டில மட்டும் தான் ஹீரோ இருக்கணுமா? கிராமத்துல இருக்க கூடாதா? சரி சரி, உங்க ஹீரோ வர சொல்லு. சொல்றா மச்சான், என்ன விஷயம்? மாப்ள, சீக்கிரமா வாடா. அநேகமா நம்ம வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேயே வரேன். ஹீரோ எப்ப வருவாரு? கண்ணை மூடி கண்ணை திறந்தா எங்க ஹீரோ டான் வந்து நிப்பாரு. எங்க? இந்த ஸ்பீட்ல திறந்தா ஹீரோ இல்ல, ஈ கூட வராது. கொஞ்சம் பொறுமையா மூடி பொறுமையா திற. சரி. இப்ப திற. என்ன ஹீரோ வருவாருன்னு சொன்னா கிங் காங் வந்து நிக்குது. ஜோக் நல்லா இருக்கு. இந்த கிங் காங் பின்னாடி ஒரு கிங் வருது பாரு. எதுக்குடா அவசரமா வர சொன்ன? ஏதோ காலேஜ்ல ஆராய்ச்சின்னு வந்திருக்கேடா. வந்த இடத்துல செல்போனை தொலைச்சிருச்சு. நம்பர் நான் கேட்டு சொல்லு. ஏன் உங்க ஹீரோ நேரா பேச மாட்டாரா? வெக்கமா இருக்கா? ஹலோ, ரொம்ப பக்கமா இருக்கு அதான். ஏய், நம்பர் சொல்றா. இதாண்டா நம்பரு. மாப்ள, வைலண்ட்டுக்கு பிறந்த சைலண்ட்ல போட்டு காலுடா. அதெல்லாம் மொக்க பசங்க ஐடியா. ஆமா, செல்லு எங்க மிஸ் ஆச்சு? உள்ள. டேய், இங்கடா. மச்சான், ஜன்னல சாத்து. மாப்பிள்ள திருவிளையாடல ஆரம்பிச்சிட்டான். டேய் பாண்டி, லைட் ஆஃப் பண்றா. யோ, ஏதோ ஹீரோ வருவாருன்னு சொன்னா அவன் செய்யறத பார்த்தா வில்லன் மாதிரி இருக்கு. அவன்கிட்ட ஓப்பனிங் அப்படிதான் இருக்கும், ஃபினிஷிங் கரெக்டா இருக்கும். வெயிட் அண்ட் see. மச்சான், செல்லு கிடைச்சிச்சு. முதல்ல ஜன்னலை தர. சூப்பர்ரா, கலக்கிட்ட.
எப்படிமா? நாங்களும் யோசிப்போம்ல. பை த பை, உன் பேர் என்ன? உமா. உமாவா? சரி, இது யாரோட செல்லு? ஏன் மொபைல் தான். தேங்க்ஸ். குடி. என் நம்பர் அதுல இருக்கு. இந்தாடி பெட்டு கட்டின பணம். என்னது? பெட்டு கட்டினீங்களா? இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அறிவு கம்மியா இருக்குன்னு நினைச்சோம். அதுக்காக ஒரு டெஸ்ட் வச்சோம். அந்த செல்போனை யாருமே கண்டுபிடிக்கல. ஆனா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. குடு. இந்த கிராமத்து நாயகனா உங்களை தான் செலக்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு தான் இந்த gift. ஓ, எனக்கு இது சத்தியமா தெரியாதுடா. கிராமத்தை கிண்டல் பண்ணாதீங்க ப்ளீஸ். சிட்டில இருக்க சிஎம்ல இருந்து சினிமால இருந்த சிவாஜி வரைக்கும் எல்லாம் கிராமத்துல இருந்தவங்க தான். ஹலோ, பெரிய அறிவாளி மாதிரி பேசிட்டு போறீங்க. நாங்க செல்போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தா எப்படி இதை கண்டுபிடிச்சிருப்பீங்க? நீ உண்மையிலே அறிவாளியா இருந்தா முதல்ல அதை பண்ணிருக்கணும். ஏ கவி, செவிட்டு சாமியை கும்பிட்டு போலாமா? செவிட்டு சாமியா? ஆமா, மறந்துட்டியா? நாம இந்த கோயிலுக்கு வந்தா இந்த சாமியை பார்த்து சொல்லிட்டு தான் போகணும். ஏய், அதுவே செவிடு சொன்னா அதுக்கு கேக்குமா? கேட்காது, பாக்கும். நம்ம பூஜை பண்ண தேங்காய் பழத்தை அதுக்கு முன்னாடி வச்சு சொடக்கி சொன்னா புரிஞ்சுக்கும். மாப்ள, அந்த சுடக்கு பார்ட்டிடா. அம்பி, கோவிலுக்கு வந்தா சாமியை மட்டும்தான் பார்க்கணும், வேற எதையும் பார்க்க கூடாது. அதேதான் நாங்களும் சொல்றோம். எதை சொல்றேன்? சாமியை மட்டும் பாருங்க. உங்களை திருத்தவே முடியாது. என்னடி ஏதோ சீட் எழுதி கட்டி வச்சிருக்காங்க? தெரியலையே, இரு யாரையாவது கேட்டு பார்க்கலாம். சாமி, அது என்ன சாமி சீட்டு? வாங்க, மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கீங்களோ அதை ஒரு சீட்ல எழுதி போடுங்க, அப்படியே நடக்கும். ஏப்பா, உள்ள போப்பா. தம்பி, ஊருக்கு பூசா? நான் சொன்னேன் ஊருக்கு பூசான்னு கேட்டேன். நீ பழசா? நல்லா காமெடி பண்றீங்க, ஆனா சிரிக்கிற நிலைமையில் நான் இல்ல, பதறி போயிருக்கிறேன். நம்ம ஊர் வழக்கப்படி பௌர்ணமி பூஜை கோயில்ல முடிஞ்சு நடசாதிட்டாங்கன்னா யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். பௌர்ணமினா வெளிச்சமா தான் இருக்கும், அதுக்கு ஏன் போய் பண்ணோம்? அது இல்ல தம்பி, பௌர்ணமின்னா 3 நாள் நம்ம ஊர்ல காத்து கருப்பு வளாவும். அதனால தான் சொல்றேன், உள்ள போய் படு. நீ மூடு. 21 உலகம் அழிதுன்னாங்க, அழிஞ்சிச்சா என்ன? இந்த மாயாத நம்பிட்டு இருக்கீங்க. போயா போ, போபா போயா. நேற்றுக்கு பௌர்ணமி, போயா போ. நேற்றுக்கு பௌர்ணமி பூஜை பண்ண பாட்டு கேட்கும்போது தோன்று போத்தினுக்கிறேன். நான் பார்க்காத காத்தா கருப்பா. ரொம்ப பசிடா, 2 தோசை சொல்லு. கையில 50 ரூபா தான்டா இருக்கு, பத்தாதுடா. எது 50 ரூபாவா? 50 ரூபா வச்சுக்கிட்டு ஏய், எப்படி பிளான்? ஓகேவா? என்ன சுடக்கு பாட்டிடா. டீல். ஓகே, டீல். ஓகே. ஹாய். ஹலோ, எப்படி இருக்கீங்க? இருக்கோம். ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தீங்களா? இல்ல, விளையாட வந்தான். கேள்வி பாரு. அன்னைக்கு காணாம போன செல்போனை கிளவரா கண்டுபிடிச்சு கொடுத்தீங்களே, அதுக்காக இன்னைக்கு என் ட்ரீட். நல்ல விஷயம். அதெல்லாம் எதுக்குங்க? வேணாங்க, பரவாயில்ல. டேய் சுமாரா, நான் எது கொடுத்தாலும் சாப்பிடுவேங்க. இவனும் வாங்கி கொடுக்க மாட்டான், வாங்கி கொடுக்கணும் விட மாட்டான். நீங்க வாங்கி கொடுங்க. யூ ஆர் சோ கியூட். சர்வர்
சர்வர் சர்வர் சொல்லுங்க சார். இவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கோங்க. என்ன சார் சாப்பிடுறீங்க? இட்லி, ஊத்தப்பம், பூரி, பொங்கல், வடை, ரவா தோசை, ஆனியன் தோசை, மசால் தோசை. இதுல ஏதாவது ஒண்ணா? எல்லாத்துலயும் ஒண்ணு. உங்களுக்கு சார்? அதுல ஏதாவது ஒண்ணு. மேடம் உங்களுக்கு? அங்க ஆர்டர் பண்ணால அதேதான். சரிங்க மேடம். 10 நாளா பட்னி போல இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, வெக்கப்படும் சாப்பிடுங்க. சர்வர் 2 தோசை. டேய் இன்னுமாடா? பாதி பிடிங்க, அவங்களும் சாப்பிட்டாங்களா? நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். இந்த பில்லு. சரி நான் போய் இருடா, ஆர்டர் பண்ண வரட்டும். சரி. சரி கையை விட்டு தொலை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சாப்பிடுங்க, நான் ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆஃப் கோர்ஸ். நீயும் வெளிய வந்துட்ட. 2 பேரும் சமய மாட்டனாங்கடி. பில்லு கொடுக்க காசு இல்லாம நல்லா மாட்ட போறாங்கடி. கடன் கையை மூடிட்டு எழுதி போட்டுனத பார்த்தேன். காசு இல்லைன்னா கையை முடிக்க போறாங்க. என்னங்க இங்கதான் நிக்கிறீங்களா? என்னங்க பேலன்ஸ்? நம்ம சாப்பிட்டது 940 ரூபா ஆச்சு. 10 ரூபா டிப்ஸ், மீதி 50 ரூபா. என்னைக்குங்க? உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருந்துச்சா? அட என்கிட்ட ஏதுங்க அவ்வளவு பணம்? நீங்க வரும்போது பர்ஸை மறந்து அங்கேயே வச்சுட்டீங்க. அதுல இருந்தா எடுத்து கொடுத்தோம். ஒரு நிமிஷம். உங்களுக்காக இன்னொரு பர்ஸ் காத்திருக்குது. சி ஆரம்பிக்கலாமா? நீங்க எனக்கு ஒரு gift கொடுத்து கௌரவப்படுத்துறீங்க. பதிலுக்கு நானும் உங்களுக்கு ஒரு gift கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்தாங்க வாங்கிக்கங்க. இது உங்களுக்கான பரிசு. பத்திரமா வச்சுக்கோங்க. வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சீல்ட உங்க டிவி ஷோகேஸ்ல மறக்காம வச்சிருங்க. ஓப்பன் கங்னம் ஸ்டார். ஆமா குழந்தை, மூலவரை போய் தரிசனம் பண்ணியா? இல்லைங்க சாமி, இன்னைக்கு கோயில கூட்டம் அதிகமா இருந்தது. மண்டபத்துல இருந்த உச்சவரை தான் கும்பிட்டேன். அடாடா, அது ஊரை சுத்தி வர சுவாமி. கோவிலுக்கே வராதவாளுக்கு சுவாமியே அவ ஆத்துக்கு போய் தரிசனம் கொடுக்கறதாக ஐதீகம். அதான் விசேஷம். என்னதான் இருந்தாலும் மூலவருக்கு தான் முழு சக்தி. அப்ப மூலவரே இல்லாத கோயில்ல? அப்படி இருக்காதேம்மா. மூலவரே இல்லாத கோவிலா? ஒருவேளை அப்படி இருந்தா அந்த ஊர்ல அசம்பாவிதம் நடந்துட்டே இருக்கும். சுவாமி தான் என்ன நடக்க போறதோ தெரியல. யாரா காப்பாத்துங்க, புடிங்க புடிங்க. ரொம்ப வயசானவங்க பாத்துறீங்க கூடாது. ஒண்ணுல வலிக்கு விழுந்தது ஒரு சப்ப கிளவி. என்னமோ அழகான பொண்ணு கீழே விழுந்த மாதிரி உயிரை கொடுத்து காப்பாத்தினியா? உனக்கு வெக்கமா இல்ல? இப்ப வாட்ச் போயிருச்சு பத்தியா? டேய் அப்படி கிண்டல் பண்ணாதடா. வயசானவங்களுக்கு உதவி செய்யறதும் கடவுளுக்கு சேவை செய்யறதும் ஒண்ணுடா. உறவோட வாழ்ற சந்தோஷமே தனிடா. அந்த சந்தோஷத்தை அந்த பாட்டியோட குடும்பம் இழந்துடக்கூடாதுன்னு அப்படி பண்ணேன். டேய் மாப்பிள்ள, உறவோட அருமை உறவு இல்லாம வளர்ற எனக்கு மட்டும் தான் தெரியும். டேய் உறவு வரவுன்னு சொல்லி ரைமிங்ல பேசி வெறுப்பேத்தாதடா. அங்க பாரு, இட்லி சுட சுட வேவுது. பசி தாங்க முடியல, வா போலாம். இப்ப பாரு, பசி பசின்னு சொல்லிக்கிட்டே இரு. முதல்ல வாங்கி திண்டுக்கல் பூட்டு தாண்டா வாங்கி பூட்டணும். திண்டுக்கலுக்கு பூட்டா? அப்ப நம்ம மதுரைக்கு என்னடா? மக்கு பையில மதுரைக்கு மல்லி தாண்டா ஃபேமஸ். ஐயா ஐயா, உங்களை பார்க்கறதுக்கு மாரப்பண்ணா ஒரு சம்சாரமும் வந்திருக்காங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. உட்காருங்க. உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? உடம்புக்கு என்ன நல்லா தான் இருக்கு. மனசுதான் இன்னும் பழசையே மறக்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி வீட்டுக்கு போனீங்களா? என் பங்காளி ஆச்சே, அங்க போயிட்டு தான் இங்க வர்றேன். ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? அவங்க நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு குறை தான், உங்களை பார்க்க முடியலைங்கிற வருத்தம் தான். எப்படி பார்க்க முடியும்? பஞ்சாயத்தில் நடந்த சம்பவத்துக்கு பின்னால என் பாசத்துக்கு இப்படி ஒரு பங்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கவலைப்படாதீங்க, காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும். அந்த நம்பிக்கையில தான் நடமாட்டிட்டு இருக்கேன். அப்ப என் பொண்ணு கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்துருங்க ஐயா. கண்டிப்பா. என்ன அஞ்சல, உன் புருஷன் வெளியூர் போய் 1 மாசம் ஆக போகுது போல இருக்கு. இல்லைங்க சாமி, 1 வாரம் தானே ஆகுது. 1 வாரமா தனியாவா படுக்கிற? உனக்கு பயமா இல்ல? ஆமாங்க சாமி, வேற என்ன பண்றது? உன் புருஷன் வெளியூர் போயிட்டா நீ கவலைப்படாத. இந்த ஊர் மயிலர் நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல கூட்டிட்டே பேசு. தொழில் தான் முக்கியம். அதுவும் குனிஞ்சி கூட்டுனா தொழிலுக்கு நீ கொடுக்குற மரியாதை. இதோ பாரு அஞ்சல, உனக்கு நகை நட்டு வேணுமா? என்கிட்ட வா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு புடவை ஜாக்கெட் வேணுமா? என்கிட்ட வா, நான் பாத்துக்கிறேன்.
உனக்கு பசி எடுத்தா என்கிட்ட வா, எந்த பசியா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அப்ப வாந்தி எடுத்தா? கர்மா, அதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேன். எனக்கு வாந்தின்னு நினைச்சாலே வாந்தி வாந்தியா வரும். உங்ககிட்ட ரொம்ப நாளா அவனு கேட்கணும்னு ஆசை. கையில பச்சை குத்தி இருக்கியே, அதை என்ன மனசுல வச்சுதானே குத்தி இருக்க? இல்ல சாமி, சின்ன வயசுலயே குத்திக்கிட்டேன். அடி பாவி, சின்ன வயசுலயே குத்திக்கிட்டியா? ஐயோ, அம்மா கறி வரா. மாமா ராஜேஸ்வரி, மச்சானுக்கு பத்திரிக்கை வச்சுட்டேன். நம்ம பங்காளிகளுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டேன். அவசியம் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வாமா. வர்றேன். ராஜேஸ்வரி, மாரப்பனும் அவன் பொண்டாட்டியும் வந்துட்டு போனாங்க. அவன் பொண்ணு கல்யாணமா? ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது தானே சொந்த பந்தம் எல்லாம் ஒண்ணு சேர முடியும். நாம குடும்பத்தோட கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு மாரப்பன் வெத்தலை பார்க்க வச்சு. வெத்தலை பார்த்தா எனக்கு பத்திட்டு வருது. உனக்கு பாசம் பொத்திட்டு வருதோ? நீ எப்போ இறங்குவா, அவன் எப்போ ஏறான்னு காத்துட்டு இருந்து பதவியில உட்காந்துட்டான். நம்மள அவமானப்படுத்த அந்த உறவு நமக்கு தேவையா? ராஜேஸ்வரி, உன் தங்கச்சி வீட்டு பக்கம் போன காத்து கூட இந்த பக்கம் திரும்ப கூடாது. புகஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்புல தண்ணியை ஊத்தினாலே பத்தி தெரியறவனா எண்ணெய் வேற ஊத்திட்டு போயிருக்காங்க. பதவி வேணா முடிஞ்சிருக்கலாம், ஆனா பகை எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், எப்பவுமே அணையாது. மகாலட்சுமி, மகாலட்சுமி, இது வந்துட்டீங்க. இந்தாங்க. என்னது இது? என்னங்க? உன் முகத்தை பாரு. குங்குமங்கிறது அம்மனோட அம்சம். அது நடு நெத்தியில அழகா இருக்கணும். எல்லாம் சரியா செய்யுங்கப்பா, ஆனா செய்ய வேண்டியதை மட்டும் செய்யாதீங்க. நீ எதமா சொல்ற? அந்த அம்மன் சிலையை தான் சொல்றேன். கருவறையில கடவுள் இல்லாம இருக்க கூடாதான். நீங்க வச்சிருக்கிறது உற்சவ மூர்த்தி, ஊரு சுத்துற சாமி. அத உடனே சரி செய்யுங்கப்பா. ஆமாண்டி, அது சரி செய்ய போய் தான் எங்க அண்ணன் அசிங்கப்பட்டு உடம்பு கெட்டு நடமாட முடியாம கிடக்குறாரு. உங்க அப்பா பிள்ளைகிட்ட என்ன பேசணும்னு தெரியாது. வெட்டுப்பட்ட கிளைய பத்தி வளர பிள்ளைகிட்ட பேசிட்டு நீ தனியா கொடு. ஐயா, குழந்தை வந்திருக்கு ஐயா. என்னடா ஐயா? இன்னைக்கு கோயில் உண்டியல் பணத்தை கொட்டி என்ற நாளுங்க ஐயா. எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க ஐயா. வரேன். கோயில் உண்டியல் பணம் எண்ணி முடிச்சதும் நீ தோட்டத்து வீட்டுக்கு வந்துரு. சரிங்க ஐயா. அங்க சிலை செய்யறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்க கூட இருந்து என்னென்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி. சரிங்க ஐயா. நல்ல சாப்பாடு போட்டாய்யா. இந்த அல்லக்க எங்க போனா? ஆளே காணும். ஒரு சிகரெட் வாங்க போனவன். ஏண்டா இவ்வளவு என்னடா பண்ணிட்டு வர? கடையில கொஞ்சம் கும்பலா இருந்துச்சு. இந்தாங்கய்யா, நீங்க கேட்ட சிகரெட். சாமி சிலை செய்ய வந்திருக்கீங்க, இதெல்லாம் தப்பு. டேய், நாங்க சரக்கு அடிச்சுட்டு சிலையை செதுக்க வேண்டாம். சாதாரண ஒரு சிகரெட்டை பத்தி பேசிட்டு இருக்க. போடா, போய் வேலை பாரு போ. இல்லையா, சிலை செய்ய போறீங்க, விளையாடாதீங்க, தெய்வ குத்தமாயிட போகுது. டேய், அது உங்களுக்கு தான்டா தெய்வ சிலை, எங்களுக்கு இதெல்லாம் சாதாரண ப்ராப்பர்ட்டி தான். ஐயா கைப்பட்ட பிறதான் அது தெய்வ சிலை ஆகும். அது வரைக்கும் அது சாதாரண கல்லு தான். போடா, சொன்ன வேலையை பாரு. பேச வந்துட்டா பெருசா. இவனுங்களை பார்த்தா சிலை செய்ய வந்த மாதிரி தெரியல. சீர் பத்த வைக்கல, தானா பத்திக்கிட்டு ஒரே டெலரா இருக்கு. அப்படித்தான் ஆச்சு, அப்படித்தான். சிகரெட் குடுறா. தீப்தி யாரும் கொப்பனா கொடுப்பான். அதுவா பத்திக்கும். கொண்டா, காத்தாட்டமா வெளியே போய் பத்த சொன்னாக்கள் இங்கே இருந்து பத்த வை. படுத்து தொலை, எதை பார்த்தாலும் பயந்துக்கிட்டு. நீ சொன்னா கேட்க மாட்டே. படுத்து தொல்றா. போ, எக்கடு கட்டு போ. பேய் கூடயே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். பேய் வருது. தூங்க போற நேரத்துல பக்கி வந்து கெடுத்து விட்டுருச்சு. ஆளும் மண்டையும் தானா பத்து மாமி.
பிரம்ம ஏண்டா சிகரெட் பத்த வைக்க போனியே பத்த வச்சியா? நான் எங்க பத்த வச்சேன்? அதான் பத்திக்கிச்சு. எனக்கும் அதுவா பத்திக்கிச்சுடா. ஏடா பேய்க்கு போறவங்களா? வெடிஞ்சா சிலை செய்யணும், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ரைட் ஆஃப் படுங்கடா. ஏய், ரெண்டு பேர் மூஞ்சி ஏன்டா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கு? லைட் ஆஃப் பண்ணா பேய் நடமாடுதுன்னு. லைட் ஆனா நீங்க நடமாடுவீங்க. படுங்கடா பேசாம. ஏய், என்னடா அது? நம்ம ஏமாத்துறடா. நம்மளை ஏமாத்திட்டு வேற யாரையும் வச்சு சிலை செய்யறானுங்கடா. அதுக்கு தான் அட்வான்ஸ் அப்பவே வாங்குங்கன்னு சொன்னேன். டேய், சத்தம் வேற மாதிரியா கேக்குது. வாங்கடா போய் பாப்போம். நீங்க முன்னாடி போங்க. உங்க உயிர் போறதுக்குள்ள போயிடுங்க. யாரா இருக்கும்? இன்னுமா சந்தேகம்? தடவி பார்க்கிறார் பாரு. சிலை செய்ய வந்த இடத்துல நமக்கு சிலை செஞ்சு வச்சிருவானுங்க போல இருக்கு.